நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவையில் ஒன்று வேதாகமம். வேதாகமம் 2 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று. அதாவது இந்த வேதத்தில் உள்ள வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று. இந்த வேதாகமத்திற்கு ஜீவனும் உள்ளது, வல்லமையும் உள்ளதால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நல்ல குணங்களை நமக்கு கொடுக்கிறது. சங்கீதம் 1:2-3 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை படித்து அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய வாழ்க்கை ஆற்றோரத்தில் மரத்தைப் போல பசுமையாக அழகாக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பாங்க. அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறது. அதாவது வெற்றிகரமாக முடியும் என்று சொல்கிறது. அதனால் பைபிள் படிப்போம், சந்தோஷமான அழகான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வோம்.